Good morning, Mataji. குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன். Long time no see. என்ன ஆச்சு? உடம்பு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. உடம்பு சரியில்லைன்னு இப்போ சமைக்க வந்துட்டீங்களா? எப்படி? சண்டேனா எனக்கு அப்படி ஆர்வம் வந்துடுது சமைக்கிறதுக்கு. சண்டேனா ஆர்வம் வந்துடுது சமைக்கிறதுக்கு. நான் தான் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சேன், எடுத்து போட்டு டப்பு டப்புன்னு சமைக்க வேண்டியது. ஹெல்ப் பண்ணால் பண்ணிவிடுவேன். ஒரு நாளைக்கு உடம்பு லைட்டாக காலெலாம் கொஞ்சம் வீங்கி, இந்த மாதிரி கால் கொஞ்சம் வீங்கியான்னு தெரியல, அதனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டு இந்த வெங்காயம் கட் பண்ணிட்டான். இலை வேலையும் முடிச்சதால மீன் குழம்பு எறா தொக்கு பண்ண போகிறேன், மீன் வறுக்க போகிறேன், நண்டு ஃப்ரை பண்ண போகிறேன். அதனால் எல்லாம் ரெடியாக இருக்குது. அடுத்தடுத்து போட்டு ஏற்றி இறக்க வேண்டியதுதான் என் வேலை. இப்போ தான் மீன் குழம்பு தாளித்து விட்ருக்கேன். இன்னும் ஒன்று இதில் புளி ஊற்றணும். எறா தொக்குக்கு இப்போ தான் வதக்கிட்டுருக்கேன். அரிசி கறி வச்சாச்சு. கடன்னு சமையல் ஆகி. சரி, நானும் ஹெல்ப் பண்ண போகிறேன். சமைச்சிட்டு அப்புறமா பார்ப்போம். ஓகே, எப்பவுமே செய்கிற யூஸ்வல் சமையல் தான். கண்டிப்பாக அதே தான். சண்டேனால இந்த மீன் குழம்பு. யாரும் என் பின்னாடி இரும்புறாங்க. எறா தொக்கு. கேமரா முன்னாடி வாங்க. ஏன் வர மாட்டீங்க? நண்டு மசாலா ரெடியா? ரெடி. இன்னும் ஒரு 5 நிமிஷம் இல்லை, தூங்கும். இன்னும் 5 நிமிஷத்துல எல்லாமே ரெடி ஆயிடுமா? எல்லாமே ரெடி. எறா வந்து கொஞ்சம் திக்கானா போதும். நண்டு திக் ஆயிடுச்சு, இன்னும் கொஞ்சம். இன்னும் நண்டு ரெடி ஆன உடனே எறா ரெடி, மீன் குழம்பு ரெடி, எல்லாம் ரெடி. மீன் வறுத்துட்டு இருக்கேன். இது முடிஞ்சிச்சுன்னா சமையலே முடிஞ்சிச்சா மட்டும். இன்னைக்கு சண்டே சமையலில் மீன் எறா எப்பவுமே இருக்கிறது தான். ஸ்பெஷலாக நண்டு வந்துருக்குங்க. ஈரோடு போது ஸ்பெஷல் எதிர்ப்பு சுற்றி. கடைசியாக இன்னைக்கு பலாப்பழம் கட் பண்ணீங்களே, அறுத்துட்டு போனீங்களே, கட் பண்ணீங்களா? கட் பண்ணோம். நைட்டு கட் பண்ணதால வீடியோ எடுக்க முடியல. எடுத்தியா? கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். கொஞ்சம் இந்த கட் பண்ணுறது அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். ஏன்னா நைட்டு கட் பண்ணோம். பழப்பழம் இருக்குதா மரத்தில்? இருக்கு. அது பழுத்து இருந்தா காயா இருக்கா ஒன்று. அந்த பக்கம் ரொம்ப ஹைட்டில் இருக்குது. எப்படி பறிக்கிறதுன்னு முதல்ல தெரியும். எல்லாம் ஒரு 3 கிலோ அப்படிதான் இருக்கும் நினைக்கிறேன். குட்டி குட்டியாக தான் இருக்கு. கத்தி தீட்டாதே, புத்தியை தீட்டு. சரி, புத்தியை வச்சு இதை வெட்டு பார்க்கலாம். ஆர்கானிக் ஹார்வெஸ்டாங்க. ஆர்கானிக் ஹார்வெஸ்ட் இல்லை, இது வட்டூஸ் கிச்சன் ஹார்வெஸ்ட். மருந்து போட்டு விளைய வச்சிங்களா, மருந்து இல்லாமல் விளைய வச்சிங்களான்னு கேட்டேங்க. ஜாக் ஃப்ரூட் மருந்து போட்டால் முளைக்காது. ஹாய் லட்டூஸ் கிச்சன். ஹாய். என்ன நீங்கள் வீடியோ எடுக்கிறீங்க? நான் வீடியோ எடுக்கக்கூடாதா? வாயை பானையை வச்சிருக்கேது. என்னை பார்த்தா வீடியோ எடுக்கிற மாதிரி தெரியலையா? ஏன் நான்லாம் போயஸ் கார்டனில் வீடு வாங்கக்கூடாதா? வீடு வாங்க போகிறேன்னு சொல்லக்கூடாதா? நான்லாம் யூடியூபர்னு சொல்லக்கூடாதா? நீங்கள் சொல்லலாம். உங்கள் வயசுக்கு நீங்கள் இவ்வளோ பண்ணுறது ரொம்ப ஜாஸ்தி. என்னடா வயசாயிடுச்சு எனக்கு? நான் கிளவியண்ணா? ஆமாம், கிடையவே கிடையாது. 2வது பேரன் நான் கூட எடுத்துக்கலாம், எவ்வளோ சீக்கிரம்னா எடுக்கலாம். அதுக்காக கிளவின்றியா? இல்லைன்றியா? இல்லை, நான் கிழவி கிடையாது, அம்மா. சரிங்க அம்மா. வலுவெல்லாம் கட்டு. வலு காட்டுறது நான். சவுண்ட் அங்கிருந்து வருது. அப்பா 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 அப்பா. சமயம் பழம் நாளைக்கு விட்டுருந்தா போயிருக்கோம். ஆமாம், அது வாசனை வரும்போது நினச்சேன் நல்லா பழுத்துருச்சு அப்படின்னு. என்ன பிரயோஜனம்? நான் சாப்பிட முடியாது. நான் கூட சாப்பிட முடியாது. ஒருத்தர் கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க, அம்மாவும் சாப்பிட முடியாது, அக்காவும் சாப்பிட முடியாது. சரி சரி விட. உனக்கு நான் தர முடியாது. இப்பதான் உடம்பு சரியில்லாம நீயும் சரியாயிரு. பல்லா பல்லா வேறு பல்லா, பல்லா பல்லா வேறு பல்லா. செம்மையா இருக்கு. கௌதமும் வந்து சாப்பிட்டு வெறுப்பாக்குவானே. டேடியும் வந்து சாப்பிடுவாரு. அதெல்லாம் நான் எக்ஸ்ட்ரா மாத்திரை போட்டுப்பேன் அப்படின்னு சாப்பிடுவாரு. என்ன பிரயோஜனம்? நீ ஒரு 10 சாப்பிடுவ, அவன் ஒரு 10 சாப்பிடுவான், மீதிலாம் டிஸ்ட்ரிபியூஷன்ல போயிடும். போன வாட்டியோட சூப்பரா இருக்கு. போன வாட்டியோட சூப்பரா இருக்கா? நான் அடுத்த வருஷம் சாப்பிட்றேன். அடுத்த வருஷம் அதோட சூப்பரா இருக்கும். அடுத்த வருஷம் 4-5 பழம் காய்ச்சா எனக்கு ஒரு ஃபுல் பழம் பார்சல். ஏன்னா என் பையனோட ஃபர்ஸ்ட் ஜாக் ஃப்ரூட்டா இருக்கும். இப்போ கூட ஒன்று காய்ச்சி எடுத்து வீட்டில் காய்ச்சல். அவன் வளர்ந்தாலும் சொல்லலாம்ல, இந்த மரத்து பழம் தானே நீ ஃபர்ஸ்ட் சாப்பிட்டேன். முக்கணிகளில் ஒன்று. முக்கணியா? முக்கணி. முக்கணிகளில் ஒன்று பலா. யாருக்கும் தெரியாத ஒரு விஷயம் நம்ம வீட்டிலே காய்ச்சிருக்கு. அதை சொல்ல வந்தேன். வீட்டில் காய்ச்ச பலாப்பழத்தை கட் பண்ணி கொண்டு வந்து பேப்பர் போட்டு உட்காந்து
சொலையாக பிரித்து எடுத்துன்னு இருக்கான். எனக்கு நாக்கில் தண்ணியாக வருது. ஆனால் ஒன்று கூட சாப்பிட முடியாது. தெரியுமா, கை சும்மா ஒன்னே ஒன்றுடான்னு எடுத்து வச்சிருக்கேன். அதே தான் கேமரா கொடுத்து நீ உட்காந்து என்ன எடுன்னு அப்படின்னு உட்கார வச்சிட்டான். ஆனால் எனக்கும் கொஞ்சம் பயமாகவே இருக்குது இனிப்பு சாப்பிட்றதுக்கு. கொஞ்சம் பயமாகவே இருக்கா? ஆமாம், எல்லாரையும் பயமுறுத்திட்டு. ஆனால் இதே வேலை. எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு பிளேட் எடுத்துட்டு வரீங்களா? கட் பண்ணும்போது இதெல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறது இல்லையா? எல்லாத்தையும் நானே சாப்பிட்டுலாம் நினச்சேன். சரி போனால் போதும் பிளேட்டில் வைக்கலான்னு கேட்டேன். நல்லா பழுத்துருச்சு. நான் காலைல 10 எடுத்தேன் பாயில். ராக்கி பாய் நல்ல ரொம்ப பழுத்துச்சுமா. பழம்னா பழுத்து தான்டா சாப்பிட்ணும். தொட்டாலே நசுங்குதே. நேற்றே கட் பண்ணிடான்னு ஒரு நாள் ஃபுல்லாக விட்ட வெயிலுக்கு இப்படி தான் ஆகும். நேற்று கட் பண்ண வேணாம், நம்ம தான் பண்ணுவோம். இந்த பாதி ராகேஷ் வயிற்றுக்குள்ளே போயிடும். அந்த பாதியில் கொஞ்சம் கொஞ்சம் அப்பாவும் கௌதமும் சாப்பிட்டு மீதி எங்கள் அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு போயிடும். கரெக்டாமா? என்ன பார்த்தா இந்த ஒரு பாதி சாப்பிட்ற மாதிரி எத்தது. நானும் சொல்ல வந்தேன். அப்படி தான் சொல்லுவான், யாரும் நம்பிடாதீங்க. சாப்பிடக்கூடிய ஆள் தான் அவன். அப்படி தோட்டோட போடு, சாப்பிடும்போது வச்சுக்கிட்டு கையில் ஓட்டணும். இதே மாதிரி கட் பண்ணுறதை ஃபுல்லாக காட்டுவியா, இல்லைன்னா ஃபியூ ஹவர்ஸ் லேட்டர்னு போடுவியாடா? ஃபியூ ஹவர்ஸ் லேட்டர். அப்போ ஃபியூ ஹவர்ஸ் லேட்டர் பார்க்கலாங்க. Over 1 month later. ஃபிஷ் ஃப்ரை ரெடியா? பண்டே சமையலே ரெடி, மொத்தம் ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட் பீஸ், லாஸ்ட் பேட்ச் வறுத்துறேன். 2 பேட்ச் வறுத்துருங்க. பார்த்தியா, ஒரு இது கருகி போச்சு. ஏன் கருகுச்சுன்னே தெரியல. சொத்தன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாகவே கருகி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. பார்த்து ஆன்லேயே இருக்கு. அதானா லட்டூஸ் கிச்சன்ல இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? சண்டே நான்வெஜ்ல ஸ்பெஷல் என்னென்ன செஞ்சிருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க. பாறை மீன் வறுவல், பாறை மீன் குழம்பு, எறா தொக்கு, நண்டு மிளகு வறுவல், தக்காளி ரசம், சுட சுட சாதம், மாம்பழம் எல்லாம் தயாரா இருக்கு. வாங்க சாப்பிடலாம்.